ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இட்ஸ் அவர் டைம் பை விஜி. இது நம்ம நேரம். நம்ம நேரத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நாராயணிய காவியம் தோன்றிய வரலாறு. கேரள மாநிலம் குருவாயூர் தலத்தை பற்றி நினைக்கும் பொழுதே கூடவே நினைவில் எழுபவர் நாராயணியம் எழுதிய மேலப்பத்தூர் நாராயண பட்டத்திரி என்பவர். சுமார் 400 ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்தவர் இவர். நாராயண பட்டத்திரி நம்பூதிரி எனும் வகுப்பை சேர்ந்தவர். வேதம் கற்றுத்தரும் பெருமைமிக்க குலம் அது. அங்கு ஒரு சமயம் நாராயண பட்டத்திரிக்கு கடும் நோய் பற்றியது. அவரை பற்றிய நோய் நீங்க வேண்டுமானால் அவர் ஸ்ரீ கிருஷ்ணன் குறித்து பாட வேண்டும் என்று அவருக்கு பலரும் அறிவுரை கூறினர். அவர் அதை ஏற்று பட்டத்திரி குருவாயூருக்கு வந்தார். ஸ்ரீ கிருஷ்ணனை பற்றி பாடுவதற்கு முன்பு மகாகவியான துஞ்சத்து எழுத்தச்சனை சந்தித்து அவரது அறிவுரையை பெற வேண்டும் என நாராயண பட்டத்திரிக்கு பலரும் யோசனை கூறினர். ஆனால் எழுத்தச்சன் தாழ்ந்த வகுப்பை சேர்ந்தவர் என்றாலும் கலைமகள் சரஸ்வதியை குடியிருக்கும் அவரை தேடி நாராயண பட்டத்திரி சேரிக்குள் சென்றார். எழுத்தச்சனை பற்றி விசாரித்தார். எழுத்தச்சன் கள்ளுக்கடையில் இருப்பதாக அறிந்து அங்கு சென்றார். அங்கே மீனை கடித்து உண்டவாறே கல்லை அருந்தி கொண்டிருந்தார் எழுத்தச்சன். நாராயண பட்டத்திரியை பார்த்ததும் என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி நான் பாட வேண்டும், எப்படி ஆரம்பிப்பது என்று புரியவில்லை, தாங்கள் தான் வழிகாட்ட வேண்டும் என்று கூறினார் பட்டத்திரி. எழுத்தச்சன் தலையை ஆட்டியவாறு பளிச்சென்று மச்சத்தை, அதாவது மீனை தொட்டு உண், மச்சத்தை தொட்டு உண் என்றார். சுற்றி உள்ளவர்கள் மிகவும் திகைத்து விட்டார்கள். பட்டத்திரி பெரிய ஞானி, அவரிடமே மீனை சாப்பிட சொல்கிறாரே எழுத்தச்சன் என்று நினைத்தனர். ஆனால் பட்டத்திரி புரிந்து கொண்டார். உடனே அவர் தம் கண்கள் பரவச பெருக்கால் பொங்க எழுத்தச்சனை வணங்கி, புரிகிறது ஆசானே, தங்கள் அறிவுரைப்படி எம்பெருமானின் மச்சாவதாரத்தில் தொடங்கி பாடுகிறேன் என்று கூறி தமது ஒப்பற்ற பக்தி காவியத்தை பாகவதத்தின் சாரமாக சமஸ்கிருதத்தில் பாடினார். அந்த கிருஷ்ண காவியமே நாராயணியம். பட்டத்திரி குருவாயூரப்பன் சந்நிதியில் ஒவ்வொரு லீலையை பாடிவிட்டு, கிருஷ்ணா, நான் சொல்வது சரிதானே, நீ கோவர்த்தனகிரியை குடையாய் பிடித்தாய் அல்லவா, கோபியருடன் விளையாடினாய் அல்லவா என்று ஒவ்வொரு முறையும் கேட்பார். அவற்றுக்கெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ணன் தலையாட்டினால்தான் அவர் பாட அடுத்த பகுதியை பற்றி பாட முனைவாராம் பட்டாத்திரி. இன்றும் நாராயணியம் பாடும் எல்லா இடத்திற்கும் குருவாயூரப்பன் குழந்தையாக மாறி நம் மடியில் அமர்ந்து எல்லாருடனும் அவரும் சேர்ந்து கேட்பாராம் என்று ஒரு ஐதீகமும் உண்டு. இவ்வாறு அந்த ஸ்ரீ கிருஷ்ணனையே தமது முதல் வாசகனாகி கேட்க வைத்து நாராயணியம் பாடிய நாராயண பட்டாத்திரியின் நோயும் பூரணமாக குணமாகியது. இப்படித்தான் நாராயணியம் காவியம் உருவானது. நாராயணியம் என்பது ஒரு ஆன்மீக நூல். இவர் பாகவதத்தில் உள்ள 18,000 பாடல்களை சுருக்கி 1036 பாடல்களாக எழுதினார். சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்ட இந்த நூலிற்கு நாராயணியம் என பெயரும் இட்டார். இது 1587 எழுதப்பட்டது. இது அச்சு நூல் வடிவில் 1851 ஆண்டு உருவாக்கப்பட்டது. ரைமன் தம்பி என்பவர் இதை வெளியிட்டார். இந்நூலை ஸ்ரீமன் நாராயணியம் என்ற பெயரில் தமிழிலும் தெலுங்கிலும் மொழிபெயர்த்துள்ளனர். இதை குருவாயூரப்பன் கோயிலிலும் இந்துக்களின் மடங்களிலும் அடிக்கடி படிக்கின்றனர். நாமும் இந்த புரட்டாசி மாதத்தில் அல்லது எப்பொழுதுமே இதை பாடி அல்லது கேட்டு குருவாயூரப்பனின் அருள் பெறுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.